ஹலோ மக்களே, இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஎன்பிஎஸ்சியோட அந்த பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி மாணவர்களோட இடஒதுக்கீடு பற்றி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 12th பொதுத் தேர்வு தனித்தேர்வராக எழுதினவங்களுக்கும் அந்த தமிழ் வழியில் படித்ததற்கான இடஒதுக்கீடை பெற உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. 11வது வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு 12வது மட்டும் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனித்தேர்வராக எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப 12th தனித்தேர்வராக எழுதுனதுனால பிஎஸ்டிஎம் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th வரைக்கும் தான் பிஎஸ்டிஎம் கேட்பாங்க. ஆனால் குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி வரைக்குமே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 12th தனித்தேர்வராக படிச்சிருந்தாலும் டிகிரியுமே அவங்க தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஒருவேளை அவங்க டிகிரியுமே தமிழ் வழியில் படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 12th மட்டும் தனித்தேர்வராக எழுதுனதுனால அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்களும் தனித்தேர்வராக இந்த மாதிரி எழுதிருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கூட பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இப்போ பெற முடியும், இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 எக்ஸாமில் கூட பிஎஸ்டிஎம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டே கொஞ்சம் வேலிடே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களே ஜென்ரலில் சீட் எடுத்ததுனால பிஎஸ்டிஎம்மோட ரிசர்வேஷனே கிடைக்காம போயிடும். ஆனால் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிகிரி வரைக்குமே நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஇ கிராஜுவேட் தான் குரூப் 2 போஸ்டிங் எடுக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. பிஇ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் வழியிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 காலேஜில் தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்டிஎம் நிறைய பேருக்கு இருக்காது. அப்படி உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் குரூப் 2 இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ்ட் டைம் அந்த குரூப் 2 கவுன்சிலிங் நடக்கிறப்பயே கூட ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருப்போம். பிஎஸ்டிஎம்மோட வேகன்சி மட்டும் தான் கடைசி வரைக்குமே இருந்தது. மற்ற எல்லா வேகன்சியுமே முதலுமே ஃபில் ஆகிட்டு. அதனால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் குரூப் 2 எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 20% இடஒதுக்கீட்டில் அதிக சீட்டு கிடைக்கும். அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கரெக்டாக ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. என்டிபிசியான பேட்ச் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் அந்த ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 11,500 வேகன்சி வரப்போகிற 14ஆம் தேதியிலேருந்து. அதான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. என்டிபிசி ஜாப் ரயில்வேலே ரொம்ப சூப்பரான ஜாப். எல்லாமே ஹை சேலரி போஸ்டிங். அதற்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் வழியிலேயே மேக்ஸ், ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களோட ரயில்வே ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்ச நாளைக்கு தான் கொடுப்போம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.